வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி செங்கோட்டையனுக்கு செக் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறாரு. ஆனா அவரால முடியுமா அப்படின்னா அவராலையும் முடியும் தான். ஆனா பாஜக வச்சிராதா அப்படிங்கிற ரொம்ப ஆசையில இருக்கிறார். பாஜகவும் அவர் சொல்றதை கேட்டுட்ட மாதிரி தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கினார். உடனே பாஜக அவருக்கு ஆதரவு கொடுத்துரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவரு நீக்கிட்டாங்க, அதுக்கு என்ன பண்றதுங்க, அவர் உட்கட்சி விவகாரம் அப்படின்னு பாஜக கையை கழுவிடுச்சு. இதை செங்கோட்டை எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க பாஜக. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எடப்பாடி தான் அந்த அணிக்கு தலைவர்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்? செங்கோட்டையனுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஏதோ கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு நினைச்சாரு. போய் ஓபிஎஸ் டிடிவி இவங்களோட சேர்ந்துட்டு பிரஸ் மீட் இருந்தாரு. இதனால எடப்பாடிக்கு ஒரு அதிருப்தி வந்து, கோபம் வந்து கூட சொல்ல முடியாது, அதிருப்தி வந்து அவர் நீக்கிட்டார். ஏன் கோபம் வந்து சொல்ல முடியாதுன்னா, செங்கோட்டையன் நேரடியாக தலைமை பதவிக்கு குறி வைக்கல, முதலமைச்சர் வேட்பாளராகணும்னு நினைக்கல. கட்சி ஒன்றுபடணும் ஜெனுவினா நினைச்சாரு. அது எடப்பாடிக்கும் புரியுது. ஆனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரோட சேர்ந்து நின்றுட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீக்கிறாரு. இதுல இன்னொரு சில அரசியல் இருக்கு. இனி இவர்களை என்ன வகையில டீல் பண்றது அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிலை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சரி நீக்கப்பட்டவர்கள் எல்லாமே வேறு ஒரு சின்னத்தில் போட்டியிட்டால் அவர் பாஜக இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாராம். சரி நம்ம தான் வச்சுக்கல, இவங்கெல்லாம் வந்தா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாராம். முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல முக்கியத்துவம் அதிகம் இருக்கிற இடத்துல அதிமுக நிச்சயமாக பலவீனம் அடைஞ்சிருக்கு. கடந்த தேர்தலில் தெரிஞ்சது, அது யாரும் மறுக்க முடியாது. முக்கியமாக ஓபிஎஸ் போன பிறகு, டிடிவி போன பிறகு, சசிகலா ஆதரவு இல்லாத பிறகு முக்கியத்துவம் என்ன பண்ணணுங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. கடந்த தேர்தல்களில் அவங்க திமுக ஆதரவு கொடுத்தாங்க. சரி வருகின்ற தேர்தல் என்ன பண்ணுவாங்க, சரி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமாங்கிற மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டிடிவி விஜய் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. என்ன பண்றது, திமுக பக்கம் போயிருவாரு. தினமும் தான் செய்தி வருது, இல்லை இல்லை நம்ம மறுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதிமுகவின் முதலமைச்சராக இருந்தவர், அவர் திமுகவில் சேர்வதா, அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க, ஒரு சீட்டு கொடுப்பாங்களா, இதெல்லாம் எண்ணம் இருக்கல்லவா. ஆகையால ஒரு வலுவான இடத்தை பெறணும் அப்படின்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு. சரி விஜயோட ஒரு கூட்டணி அமைச்சா அப்படின்னா ஒரு கட்சி கூட ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. அவர் நேரடியாக போட்டியிட்டு விஜய்க்கு சபாநாயகரா, விஜய்க்கு உதவியாளராக துணை முதலமைச்சராக போகணுங்கிற அவசியம் இல்லை. தன்னுடைய மகன்களை கொண்டு வந்து அவர்களை வளர்த்து விடவும் அவர் ஆசையாக இருப்பார். இது ஓபிஎஸோட கணக்கு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை இல்லை. அந்த மண்டலத்தில் அவர் நிச்சயமாக வலுவாக இருந்தவர் தான், மறுக்க முடியாது. அவர் போனதன் மூலமாக கணிசமான வாக்கள் போகும். அந்த மண்டலத்திலே பலவீனம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு எடப்பாடி பயப்படுறாரு. அது சந்தேகமே இல்லை. இன்னும் அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அணியில் அதிமுக பாஜக அணியில யார் யார் இருக்காங்க? அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. அன்புமணி பாமக வர வாய்ப்பு இருக்கு. தேமுதிக வராத மாதிரி இருக்கு. ஏன்னா திமுக அல்லது விஜய் கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விஜய் கட்சியோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு தேமுதிக. சரி அந்த மாதிரி பார்க்கும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணுவாரு, ஜான் பாண்டே என்ன பண்ணுவாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. இந்த அணி அப்படியே ஜெயிக்குமா அப்படின்னா இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். ஒருவேளை விஜய் தனியா நின்னாரு அப்படின்னா உடனே டிடிவி போகட்டும், ஓபிஎஸ் கூட போகட்டும், செங்கோட்டையன் கூட போகட்டும், வாக்கு பிரிஞ்சதுன்னா திமுக ஜெயிச்சிடும். இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆகையில அது அனுமதிக்க கூடாது. சரி திமுக அணி உடஞ்சிருமோ, இந்த ஒரு செனாரியோ வருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். திமுக அணி உடஞ்சதுன்னா ஒருவேளை காங்கிரஸ் போச்சுன்னா அப்படி கூட்டமா விசிகா போயிடும், இடதுசாரிகள் போயிடும். அப்போ விஜய் பக்கம் பலம் கூடும். அப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத நிலைமை வரும். அப்போ அதிமுக ஒரு அதிக இடங்களை பெற்ற கட்சியாக வந்தால் சரி விஜய் கிட்டையோ மற்றவர்கிட்டையோ ஆதரவு கொடுத்து உட்கார்ந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். இதுல செங்கோட்டையனுக்கு என்ன செக் வைக்கணும் அப்படின்னா, செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவசரமா எந்த முடிவு எடுக்காதபடி பாஜக பாத்துக்காதா அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. முக்கியமாக பாஜக கிட்ட அதிகம் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் மேல ஏதாவது வழக்கு தொடர வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தார். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து திமுகவுக்கு கரையை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாஜக கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் வருவதற்கு ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்கு. தேர்தல் அறிவிப்புக்கு நிச்சயமாக ஒரு 5 மாதங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கு. தன்னுடைய மண்டலத்துல இருந்து கொண்டு கொங்கு மண்டலத்திலிருந்து செங்கோட்டையன் விலகி போனது, தன்னுடைய கட்சியிலிருந்து விலக்கப்பட்டது ஒரு பலவீனம் நினைக்கிறாரு.
பின்னால அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு எடப்பாடி தரப்புல இருந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. அண்ணாமலை 2021 கொண்டு வரப்பட்ட போது ரொம்ப ஒரு யாரும் அறியாத தலைவராக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு திறமை மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு கணிசமான ஓட்டு இருக்கும் அப்படின்னு தெரியுது. அவருக்கே ஒரு 4% ஓட்டு இருக்குமோ அப்படின்னு அதை வச்சுட்டு என்ன பண்ண போறாரு? விஜய் கட்சிக்கு போயிருவாரா? இல்லை, அண்ணாமலையும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல கொங்கு மண்டலத்துல ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி கொள்ள நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. சரி, விலகி போனவங்களும் ஒரு கட்சி ஆரம்பிங்க, கூட்டு ஆரம்பிங்க, அவங்களுக்கு இடங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அதுவும் பெருசா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அதிமுகலயே நிறைய பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கிற பிறகு அவருடைய பலமும் அந்த பகுதியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் கட்சிக்காரங்களே நினைக்கிறாங்க. முக்கியமா வேலுமணி, தங்கமணி போன்ற தலைவர்கள் கூட தேர்தல் சமயத்துல தாங்கள் யார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு காண்பிப்பாங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி தென் மண்டலத்துல தெற்கு பகுதியில் இருக்கும் பல தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், முக்கருத்து சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இப்பவே ஒரு அளவுக்கான ஒரு ஆகிருதியை, ஒரு ஆளுமையை, ஒரு பவரை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பிஜேபி நம்பிதான் இருக்குமோ கட்சி அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க இருக்காங்க. தேர்தல் நெருங்கும் பொழுது கணிசமான இடங்களை கேட்டு பெறுவதற்கான சூழ்நிலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு அமைப்பு உருவாகணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இதுக்கு என்ன நடக்கும், திமுக அணியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு மட்டும் இருக்க முடியாது. விஜய் என்ன செய்வாருங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறார். ஐயா, திமுக அணி அப்படியே இருந்துருது, இந்த உதிரி கட்சிகள் எல்லாமே விஜய் கட்சிக்கு போயிருது, விஜயோட கூட்டணிக்கு போயிருது அப்படின்னா கிட்டத்தட்ட செனாரியோ நல்லாவே தெரிஞ்சிருது. திமுக அதிக இடங்களை பெற்றுவிடும், திமுக அணி அதிக இடங்களை பெற்றுவிடும், அண்ணா திமுக அதிக இடங்களை பெற வேண்டும். இது எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஒரு இலக்காக இருக்கு. 117 தான் பெறணுங்கிற அவசியம் இல்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரணும் அப்படின்னா இதுல யார் யாருக்கு செக் வைக்கணும்? முக்கியமாக செங்கோட்டையன் வைக்கணும், ஓபிஎஸ் வைக்கணும். ஓபிஎஸ்க்கு அவசரப்படுற மாதிரி தெரியல. திமுக அணிக்கு போவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருந்த போது இல்ல, பொறுத்திருந்து பார்க்கலாம், அண்ணா திமுகவிலேயே ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் ரொம்ப நினைக்கிறார். ஏன்னா அவர் அண்ணா திமுக போகத்தான் ஜெனியூனா நினைக்கிறார். செங்கோட்டையனும் அண்ணா திமுக அணியில் இருக்கத்தான் விரும்புறாரு, அண்ணா திமுக இருக்க விரும்புறாரு. அவங்க எல்லாம் திமுக போயிடணும், ஒரு பதவி பெறணும், அல்ல எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும் அப்படின்னு நினைக்கல, ஜெனியூனா நினைக்கல. இது பாஜக நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். தனக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓபிஎஸ் சேர்த்துக்க ரொம்ப நினைக்கிறார். செங்கோட்டையனை மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கு கூட அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஏன்னால் அவர் தலைமைக்கு குறி வைக்கவில்லை. ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லை, அவர் வந்தாருன்னா ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு வந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோஷ்டி உருவாகிவிடும். ஆகையால அவர் மறுபடியும் கூட தலைமை பதவிக்கு குறிவைக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால இவர்களையும் செக் வைக்க வேண்டும். இவர்களுக்கு செக் வைக்கணும் அப்படின்னா முக்கியமாக செங்கோட்டையனை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாஜக செங்கோட்டையன் பின்னால் இருக்கக்கூடாது. பாஜக முடிந்தால் செங்கோட்டையனுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்க வேண்டும். ஐயா, இப்ப எந்த ஒரு அவசர செய்தியையும் கொடுத்துடாதீங்க, எந்த ஒரு அவசர நடவடிக்கையும் இறங்கிடாதீங்க அப்படின்னு கொடுக்கணும். நேரடியாக பாஜக சொல்லாட்டி கூட பாஜகவுடைய திங்கிங் என்ன அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரு ஒரு பொறுமை காக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. நல்லா தெரியும் அவரு இப்ப என்ன பேசுறாருங்க, நல்லா தெரியும். ரொம்ப பிரஸ் மீட் எல்லாம் பாக்குறது இல்ல, பிரஸ் பாக்குறது இல்ல. ஏன்னா ஏதாவது பேசி ஏதாவது ஒரு தவறா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆக செங்கோட்டையனுக்கு சைலண்ட் பண்ணாவே அந்த அணியை சைலண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப உறுதியா நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இனி வர்ற காலத்துல தன்னுடைய நடவடிக்கை வேறு விதமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த 3 நாள்லயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.